ஆனாலும் மனம் சமாதானமடையவில்லை. நெஞ்சை என்னவோ வேதனை ரம்பமாக அறுத்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு திரும்பிய பின் முதல் வேலையாக அவள் மங்களத்தை தொலைபேசியில் கூப்பிட்டாள். ஆமா, நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். பத்மநாபன் மனைவிக்கு கொஞ்சம் தற்பெருமை அதிகம். அவ கிடக்கிறா. என்னதான் அவ அவசரப்பட்டாலும் பிள்ளை இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இல்லைன்னு சொல்லிட்டானா. கால் ஒடிஞ்சி கட்டு கட்டி கொண்டு இருக்கிறச்ச என்ன கல்யாணம் வேண்டியிருக்கு என்றாள் மங்களம். அவளுக்கு சாரதாவை பிடிக்காது. சந்திரா மேலும் பிடித்தம் கிடையாது. மொத்தத்தில் அவளுக்கு பணக்கார வீட்டு கூட்டத்தையே பிடிக்காது. என் பெண்ணிற்கும் ஏகப்பட்ட வரன்கள் வருது. ஆனா அவளுக்கு நாங்க இப்ப கல்யாணம் பண்றதா உத்தேசம் இல்ல. ஆமா, என்ன அவசரம், கொஞ்ச நாள் போகட்டுமே என்றாள் மங்களம். பின்னர் விலைவாசிகளை பற்றி ஒரு மூச்சு அளந்துவிட்டு போனை வைத்தாள் சந்திரா. அவளுக்கு தெரியும், மங்களம் உடனடியாக பத்மநாபன் வீட்டுக்கு போன் செய்து தான் கேட்டதை சொல்லி முடிப்பாள். இல்லாவிட்டால் அவளுக்கு தலையே வெடித்து போய்விடும். மங்களத்தின் வாயை போன் மூலம் தூண்டிவிட்ட பின்புதான் சந்திரா அமைதியடைந்தாள். மறுநாள் காலை வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. ஜெகநாதன் அலுவலகம் புறப்பட்டு போய் விட்டிருந்தான். புத்தக சுமையை அணைத்தபடி கல்லூரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த வீணா அண்ணன் ஆர்ப்பாட்டமாக உள்ளே நுழைவதைக் கண்டு பின் அடையிலே நின்றுவிட்டாள். பார்வதி ஆவலை அடக்க முடியாது வீணாவின் பின்னால் வந்து கொஞ்சம் மறைவாக நின்று கொண்டாள். புராண காலத்து நாரதர் போலத்தான் உன் பெரிய பாப்பிள்ள ராஜு. இப்போ என்னத்துக்கு வந்திருக்கான்? ஏதோ கரடி விட்டுட்டு போக வந்திருக்கான் என்று பார்வதி தன் பேத்தியிடம் கிசுகிசுத்தாள். சித்தி, ஒரு நல்ல சங்கதிய சொல்லிட்டு போக பரபரப்பா வந்திருக்கேன். டிஃபன் சாப்பிட நேரம் இல்ல, உட்கார கூட டயம் இல்ல என்று உரத்த குரலில் சொல்லி சிரித்து கொண்டே கால் பாதணிகளை கழற்றாது வரவேற்பறைக்குள்ளே அவசரமாக வந்து நின்றான். சந்திராவின் மைத்துனர் மகன் ராஜு தன் சட்டை பையிலிருந்து 4 முனைகளிலும் மஞ்சள் தடவியதொரு கடித உரையை எடுத்து அவளிடம் நீட்டினான். பத்மநாபன் வீட்டை விட ஒரு உசத்தியான இடம் இது. பையனோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன். 2 பெண், இருவருக்கும் கல்யாணம் ஆயிட்டுது. ஒரே பிள்ளை. மார்க்கம் எலக்ட்ரிக்கல்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பேலே. சாக்ஷாத் மார்கபத்துவோட பிள்ளையின் ஜாதகம் தான் இது. வயசுல கூட இவன் சுகுமாரை விட சின்னவன். இன்ஜினியரிங் பட்டத்திற்கு பிறகு MBA முடிச்சிருக்கான். ஆள் ஜம்முன்னு இருப்பான். அவளுக்கு ஜாதகத்தை துருவி பார்க்கணும்னு ஆசை இல்லை. நீங்க நன்னா பாருங்க, பிடிச்சிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. மற்றது எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டி அடுத்த வெள்ளிக்கிழமையே பெண் பார்க்க வர ஏற்பாடு பண்றேன். ஒரு சமயம் அப்பாவும் அம்மாவும் கூட ஊர்லேருந்து இங்கே வரலாம். உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தா. படப்படவென்று மூச்சு விடாது பேசினான். சந்திரா சொல்லும் முன் சமையல்கார அம்மா காஃபியுடன் வந்து நின்றாள். ரொம்ப பிகு பண்ணாத, காஃபி சாப்பிடு. உன் சித்தப்பா கிட்ட இந்த வரனை பற்றி பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு ஜாதகத்தை வாங்கி வாசலறை அலமாரிக்குள் பத்திரமாக வைத்தாள். உட்கார நேரமின்றி ராஜு விடை பெற்று கொண்டு டாக்ஸியில் தாவியதும் அதுவரை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நின்ற வீணா பாட்டியை கவலையுடன் பார்த்தாள். பேசாம இரு, இவா செய்யறத செய்யட்டும், நீ உன் காரியத்தை மேலே தொடரு. பாட்டி பேத்திக்கு மெல்லிய குரலில் தெம்பு கொடுத்தாள். அன்று மாலை சந்திரா தனக்கு தெரிந்த ஜோசியர் வீட்டுக்கு ஜாதகத்துடன் கிளம்பிவிட்டிருந்தாள். அது அவர்களுக்கு அனுகூலமாக இருந்தது. பாட்டியும் பேத்தியும் தாமதம் செய்யாது திருவான்மையூருக்கு புறப்பட்டனர். கட்டவிழ்ந்த பின்னர் மெல்ல நடக்க பயின்று கொண்டிருந்த சுகுமார் வாசலில் நடைபாதையில் மேலும் கீழும் 3 கோளுடன் நடந்து கொண்டிருந்தான். அவர்களை கண்டதும் மிக்க ஆனந்தத்துடன் வரவேற்றான். ஃப்ரிட்ஜிலிருந்து குளிர்பானத்தை எடுத்து டம்ளரில் நிரப்பி ஐஸ் போட்டு தானே அவர்களுக்கு தந்து உபசரித்தான். பாட்டி பார்வதி மெல்ல டம்ளருடன் வாசல் பக்கம் நழுவிவிட்டாள். என்ன ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டபடி அருகில் வந்து உட்கார்ந்த சுகுமார் அவளது கரத்தை தொட்டதும் வெடுக்கென்று நகர்ந்து கொண்டாள் வீணா. ஒரு வாய் குளிர்பானத்தை பருகிவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்தாள். கோபமும் துயரமும் நெஞ்சை அடைக்க அவள் கண்களில் லேசாக கண்ணீர் துளிர்த்தது. உங்க அம்மா உங்களுக்கு வேற இடம் பார்த்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன் என்றால் முகம் சிவக்க. அதே கேள்வியை தான் நானும் கேட்கணும்னு இருந்தேன். உங்க அம்மாவும் பல வரன்களை பார்த்து கொண்டிருக்கலாங்களாமே. என் தாயார் இன்று பகல் சாப்பாட்டோட வந்தப்போ இந்த சங்கதி எனக்கு சொன்னாங்க. நீ என்ன செய்ய போறதா உத்தேசம்? மெல்ல சிரித்தான் அவன். நீங்க செய்ய போறத சொன்னா நான் பதில் சொல்ல முடியும். எங்க அம்மா 100 வரன்களை பார்க்கட்டும், எனக்கு ஆவது ஒண்ணுமில்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லாவிட்டா இப்படியே இருப்பேன். அட, இவ்வளவு நாள் நாம பேசி பழகின்னு இருக்கோம். ஒன்று நான் உன்னை கேட்க மறந்துட்டேனே, நீயும் மனம் விட்டு பேசுறதில்ல என்னவா? சினுங்கினாள் வீணா. பெரியவர்கள் பாட்டுக்கு வரன்கள் பார்க்கட்டும், அது தங்கள் கடமைன்னு அவர்கள் நினைக்கிறார்கள். நான் கேட்க போறதுக்கு நீ சரியா பதில் சொல்லணும். தலையை அசைத்தாள் வீணா. நான் உன்னை கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறேன். உன் விருப்பம்?
பதில் சொல்லாமல் தன் கைக்குட்டையை முறுக்கிக் கொண்டு அவள் தரையை பார்த்தாள். உனக்கு இஷ்டம் இல்லையா? விருக்கென்று நிமிர்ந்தாள். அப்படி இருந்தா நான் வேறு இடத்துல வரம் பார்க்கறத பத்தி கவலைப்படுவேனா? தினமும் உங்களை வந்து பார்த்துட்டு போவேனா? உன் வாயால சரின்னு சொல்லக்கூடாதா? சரி 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 போதுமா? அவள் சொல்லிவிட்டு சிரிக்க அவளது கரத்தை பற்றி கன்னத்துடன் பொருத்தி கொண்டு அவனும் கூடவே சிரித்தான். என் கால் எலும்பு கூடிவிட்ட போதிலும் எனக்கு இன்னும் நல்லா நடக்க முடியல. ஒரு சமயம் நான் விந்தி கொண்டு நடக்கும் ஊனமுற்றவனா போயிட்டா என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? கால் நடக்க முடியாம நொண்டியா போனாலும் கவலைப்பட மாட்டேன். உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். போதுமா? வாழ்விலும் தாழ்விலும் நோயிலும் ஆரோக்கியத்திலும் பெற்றோர்கள் எதிர்த்தாலும் நாம் கல்யாணம் செய்து கொண்டு மனம் ஒத்தவர்களாக வாழப்போறோம் என்று தானே சொல்ல வந்த? எத்தனை தடவை கேட்பீங்க? சினுங்கினால் செல்லமாக. பல தடவை கேட்கணும் போல இருக்கு. எத்தனை தடவை நீ சரின்னு சொன்னாலும் கேட்க கேட்க அந்த சங்கதி ரொம்ப இனிப்பா இருக்கே. செல்லமாக அவள் கன்னத்தை கிள்ளினான். பரபரப்புடன் வேலைக்காரி வெளியே ஓடி வந்தால் கேட் அருகே நின்ற கணவனிடம் சொன்னாள். மச்சான், நான் பின்னால நின்றுட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன கேட்ட? ஏன் இப்படி மேல் மூச்சு வாங்க ஓடி வர? நம்ம சின்ன ஐயா அந்த பொண்ணுக்கிட்ட என்னை கட்டுப்பியான்னு கேட்டாரு. அதுவும் சரின்னு பதில் சொல்லுச்சு. பெரியவங்களுக்கு முன்னாடியே 2 பேரும் முடிவு செய்துட்டாங்க மச்சான். மிகவும் வியப்புடன் சொன்னாள். இந்த பங்களாவுக்கே ஒரு ராசி பாத்தியா? உனக்கு நினைப்பு இருக்கா? இங்க நீயும் நானும் வேலைக்கு சேர்ந்தப்போ உன்னை நான் பார்த்துட்டு மயங்கி போய் என்னை கல்யாணம் கட்டிக்கிறியான்னு நான் கேட்டேன். நீ உடனே சரின்னு தலையாட்டினியே. போயா, நான் ஏதோ நல்ல சங்கதியை சொல்ல வந்தா உன் கதையை அளக்குறியே. அது நடந்து எத்தனை வருஷமாச்சு? எத்தனை வருஷமானதான் என்ன? காதல் எப்பவும் எலசாத்தானே இருக்கும். உனக்கு இப்போ வாயை மூடு. அந்த பெரியம்மா இந்த பக்கம் வராங்க என்று கூறியவள் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டாள். மாதர் சங்கத்து கூட்டத்திலே தன்னை அவமானப்படுத்திய சாரதாவை விரைவில் மட்டம் தட்ட வேண்டும் என்றதொரு ஆவேசம் சந்திராவுக்கு. ஜாதகத்துடன் அவள் ரங்கப்பன் தெருவுக்கு விரைந்தாள். அவள் கணவனுக்கு ஜாதகம் பற்றி நம்பிக்கை ஏதும் கிடையாது. பொருத்தம் எதுவும் பாராமலே ஒரு தலை காதலை முகாந்திரமாக வைத்துக்கொண்டு வற்புறுத்தி அவளை மணந்து கொண்டவன் அவன். ஆரம்பத்திலே ஒற்றுமையின்றி பிரிந்துவிடும் போலதான் பயமுறுத்தியது அவர்கள் தாம்பத்தியம். பின்னர் எப்படி மாறிப்போனது? தனக்குள்ளே எண்ணிய சந்திரா முறுவலித்தபடி காரிலிருந்து இறங்கினாள். ஜாதகத்தை ஓரளவு பார்த்து தெரிந்து கொண்டு அவள் வீட்டிற்கு விரைவாக திரும்ப வேண்டும். ஜெகநாதன் காலையில் அலுவலகத்திற்கு புறப்படும் போது தலைவலி என்று முடங்கினான். அவள் உடனே உள்ளே சென்று மருந்து அலமாரியை திறந்து தலைவலி மாத்திரையை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். என்ன இதெல்லாம் என்று அவன் முறைத்ததை அவள் பொருட்படுத்தவில்லை. ஜெகநாதன் எப்பவும் அப்படித்தான். இடக்கு செய்வது அவன் வழக்கம். ஆரம்பத்திலேயே ஒரு உபாதைக்கு சிகிச்சை செய்து கொள்ள மாட்டான். தலைவலி என்றால் உடனே மாத்திரையை சாப்பிட்டு அதை தனித்து கொள்ளாது. அது அதிகமாகி மண்டையை பிளக்கத் தொடங்கியதும் பச்சை குழந்தையைப் போல கண்களில் நீர் கசிய ஐயோ அப்பா என்று அரற்றுவான். சந்திரா அவனுக்கு உட்கொள்ள மருந்து கொடுத்து தைலம் தடவி பணிவிடைகள் செய்து அவனை சிறிது நேரம் படுக்க சொல்லி உபசரிக்க வேண்டும். இங்கேயே உட்கார்ந்துரு, எங்கேயும் போகாத என்ற சின்ன குழந்தையாகி அவளது கரத்தை பிடித்து கொண்டு ரொம்பவும் பிடிவாதம் செய்வான். அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம். அவளுக்கும் அந்த பணிவிடைகள் செய்வது உள்ளூர பிடித்தமாகத்தான் இருந்தன. அவள் இல்லாது வீட்டில் அரை நாழி கூட அவனுக்கு பொழுது போகாது என்பதை குறித்து மிக்க பெருமை. காலையில் அவள் தலைவலி மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வந்தபோது உன் கையால கொடு, அப்பதான் தலைவலி போகும் என்று செல்லமாக கூறி விளையாட்டாக அவள் கன்னத்தை கிள்ளிவிட்டு கிளம்பினான். ஒரு சமயம் அவருக்கு தலைவலி மறுபடியும் வந்து தொந்தரவு செய்தா? இருக்காது. உடம்புக்கு துளி ஏதேனும் சரிப்படவில்லை என்றால் உடனே வீட்டுக்கு ஓடி வந்து விடுவாரே. எதுக்கும் சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பிடுறது நல்லது. வீணாவும் பாட்டியும் வெளியே கிளம்பியிருப்பாங்க. அவர்களும் வீட்டில் இல்லாது அவளும் இல்லாவிட்டால் அவள் கணவன் தவித்து போய் விடுவான். பலவும் எண்ணியபடி அந்த ஓட்டுக்கூரை வீட்டுக்குள் நுழைந்தாள். கூடத்து தரையில் சாய்மான மேஜைக்கு பின்னால் தரையில் அமர்ந்து கொண்டிருந்த ஜோசியர் சுப்பண்ணா அவளை பார்த்ததும் வாங்க உட்காருங்க முகமலர்ந்து வரவேற்றார். எதிரே தரையில் பவ்யமாக உட்கார்ந்து கொண்டாள் சந்திரா. இந்த ஜாதகங்களை கொஞ்சம் பார்த்து சொல்லணும். என் பெண்ணுக்கு வந்திருக்கிற வரனோட ஜாதகம் இது என்று சந்திரா தன் கைப்பையில் இருந்த 2 கவர்களை அவரிடம் கொடுத்தாள். நாங்க இந்த இடத்த வீணாவுக்கு நிச்சயம் பண்ணலான்னு உத்தேசிச்சு கொண்டிருக்கோம் என்று கோடி காட்டினாள். மேஜை இழுப்பறையிலிருந்து தமது கண்ணாடி கூண்டை எடுத்து மேல் துண்டால் மெல்ல துடைத்து போட்டுக்கொண்டு 2 ஜாதகங்களையும் மேஜை மேல் பரத்தி கொண்டு ஜோசியர் சுப்பண்ணா சிறிது நேரம் தமது கம்பளி பூச்சி புருவங்களை அசைத்து சுலுக்கி கொண்டிருந்தார். பரவாயில்ல என்று உதட்டை சுழித்தபடி அவளை பார்த்தார்.
உங்க மனசுக்கு சரின்னு பட்டா நல்லது. எதுக்கும் நீங்க நன்னா பார்த்து வைங்கோ. நாளைக்கு காத்தால நான் வரேன் என்றபடி பரபரப்புடன் எழுந்திருந்தாள். அவளது நினைவெல்லாம் அலுவலகத்திலிருந்து திரும்ப போகும் கணவன் மீது இருந்தது. வீட்டுக்குள் அவள் நுழைவதற்கும் வாசலில் பென்ஸ் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. சந்திரா, உன் பேச்சை கேட்காம போனது பிசகு. ஆஃபீஸ்க்கு அரை நாள் போகாம வீட்லயே இருந்திருக்கலாம். லேசா உடம்பு கதகதப்பா இருக்கு. ஜுரமோ என்னவோ, தலைவலியும் தொண்டையும் கரகரப்புமா நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன் என்று முனகிக்கொண்டே உள்ளே வந்தான் ஜெகநாதன். அவனை அழைத்து கொண்டு மாடி அறைக்கு சென்று மாற்றுடை அணிந்து கொள்ள உதவி படுக்க வைத்துவிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணினாள். அதற்கு பின் தொடர்ந்து அரை மணி நேரம் அவள் மாடிக்கும் கீழுமாக ஓடிக்கொண்டிருந்தாள். ஒன்றும் இல்ல, சாதாரண ஃப்ளூ என்று டாக்டர் வந்து பார்த்து விட்டு போய்கூட அவன் சமாதானமடையவில்லை. சந்திரா தன் அருகிலேயே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று குழந்தையாக பிடிவாதம் செய்தான். சிறிது நேரத்தில் அவன் மருந்துகளின் போதையால் உறங்கி போய்விட்டான். மெல்ல எழுந்து கீழே வந்த சந்திரா பின்கட்டிற்கு விரைந்து சென்று பார்த்தால் சித்தியை காணவில்லை. பாட்டியும் பேத்தியும் ஒரு நாள் தவறாம இருட்டும் வரை அப்படி வெளியே என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க? கட்டாயம் வீணாவை இதை பத்தி கொஞ்சம் கண்டிக்கணும் நினைத்து கொண்டு இரவு சமையல் பற்றி சமையல்கார அம்மாளிடம் விவரித்து சொல்லிவிட்டு கணவனுக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலக்கி எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தாள். அவள் நினைத்தது போல அவன் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்திருந்தான். எங்க போயிட்ட அதுக்குள்ள? செல்லமாக கோபித்து கொண்டான். முதல்ல இதை சாப்பிடுங்க, பின்னால பேசலாம் என்றபடி டம்ளரை அவன் கையில் கொடுத்தாள். நெற்றியில் பூத்து காதோரம் வழிந்த வியர்வையை துண்டால் துடைத்து விட்டாள். உங்களுக்கு ஏதாவதுனா எனக்கு ரொம்ப கவலையாயிடுறது என்றாள் பரிவுடன். சந்திரா, உன்னை போல உன் பெண்ணு இத்தனை அன்போடு தன் கணவனிடம் நடந்துப்பாள்னு நினைக்கிறியா? என் கணவரை போல ஒரு அன்பான புருஷன் அவளுக்கு கிடைச்சா அவளும் என்ன போல தன் பொறுப்பை உணர்ந்து கொண்டு நடந்துப்பா. புன்முறுவலித்தாள் சந்திரா. பாவம், கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை. அவளுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும்னு சதா என் கவலை. உங்க அண்ணா பிள்ளை ராஜு இங்க அவசரமா வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு போனான்னு சொன்னேன் இல்லையா? அதை நம்ம சுப்பண்ணா கிட்ட பார்க்க கொடுத்தேன். ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு சொன்னார். அந்த இடத்த பத்தி விசாரிச்சுட்டு பெண் பார்க்க ஏற்பாடு செய்யுங்க. பையன் பார்க்க நல்லாவே இருப்பானா. வீணாவுக்கு பிடிக்கணுமே. எல்லாம் பிடிச்சு போகும். இந்த தடவை நாம அவகிட்ட கொஞ்சம் கண்டிப்பா நடந்துக்கணும். வற்புறுத்தினா ஒத்துக்க மாட்டாளே. வீணா என்ன, எல்லா பெண்களுமே வற்புறுத்தல வெறுக்கிறவங்க தான். நான் முதல்ல ஒத்துக்கொண்டேனா? நீ அந்த காலத்து பெண். சந்திரா முகம் சிவந்து போனாள். அவளுக்கு கோபம் வந்து விட்டது. அவளை அவள் கணவன் பழங்காலத்து பாட்டிமார்களுடன் ஒப்பிட்டு விட்டானே. அந்த காலம் இந்த காலம் வேறு எந்த காலமா இருந்தா என்ன? ஒரு பெண்ணோட மனசுல சில அடிப்படை உணர்வுகள் எப்பவும் மாறாது. ஒரே தினசாகத்தான் இருக்கும். தாய் என்ற உணர்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த காலத்து பெண்ணுக்கும் தாய் என்ற பாசம் இருக்கு, எனக்கும் இருக்கு. உங்க பெண்ணுக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துட்டா பாசம் தானே வந்துடும். அவளுடைய பேத்திக்கும் இருக்கும். அப்படித்தான் காதல் என்கிற சமாச்சாரமும் என்று சொல்ல வர. அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். சந்திரா சிரித்தாள். கூட பலத்த குரலில் பெரிய ஹாஸ்யத்தை கேட்டுவிட்டவன் போல ஜெகநாதனும் சிரித்தான். பத்மநாபனின் திருவான்மையூர் விருந்தாளி பங்களாவின் முன்னறையில் ஒரு சோஃபாவின் மீது உட்கார்ந்து கொண்டு இன்னொரு சோஃபாவில் காலை நீட்டி வைத்துக் கொண்டபடி அமர்ந்திருந்தான் சுகுமார். நேரமாச்சு, நான் கிளம்பணும் என்று எழுந்த வீணாவின் கையை பற்றி உட்கார வைத்தான். உங்க அம்மாவும் அப்பாவும் போல நாம ஒற்றுமையான தம்பதிகளாக இருப்போம்னு நான் சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கிளம்பினா என்ன அர்த்தம்? எங்க அப்பாவும் அம்மாவும் ஆரம்பத்துல அப்படி கிடையாதான். அம்மாவுக்கு பிடிக்காத கணவரா எங்க அப்பா அமைஞ்சிருந்தாராம். புன்னகைத்தால் வீணா. இந்த கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பாட்டி சொல்லியிருக்கா. பின்னால அப்பாவுடைய குணத்தை புரிஞ்சு கொண்டதும் அம்மாவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம சங்கதியும் அதுதான் போல இருக்கு. என்ன உனக்கு பிடிக்காம இருந்தது இப்போ? சிரித்தான் சுகுமார். நம்ம சங்கதி கொஞ்சம் வித்தியாசமானது. அம்மாவுக்கு பிடிக்காத கல்யாணம், பின்னால் தான் மனசுல அன்பு ஏற்பட்டதாம். நமக்கு மனம் பிடிச்சு போன கல்யாணமா இருக்கும்னு சொல்ல வர. பின்னால என்கிட்ட சண்டை போட மாட்டியே? வேடிக்கையாக அவன் கன்னத்தை கிள்ள அவள் கொஞ்சலான கோபத்துடன் அவன் தலைமுடியை பிடித்து குலுக்க இருவரும் சேர்ந்து உறக்க சிரிக்க கேட்டருகே நின்ற பார்வதி உள்ளே விரைந்து வந்து விட்டாள். வீட்டுக்கு அவர்கள் திரும்பும்போது நன்றாக இருட்டிவிட்டிருந்தது. ஓசைப்படாது மாடிக்கு போனவள் அப்பாவின் படுக்கை அறையிலிருந்து எழுந்த பேச்சில் தன் பெயர் அடிபடுவதை கேட்டு நின்று நிதானித்து ஒட்டு கேட்டாள். வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க வர சொல்லி ஏற்பாடு செய்யலாமா? அம்மா கேட்டதற்கு அப்பா ஓகே என்று பதிலளிப்பதும் கேட்டது. பெண் பார்க்கவா? என்ன அநியாயம்! அவளை கேட்காம அம்மா மறுபடியும் ஏற்பாடு செய்ய ஆரம்பித்து விட்டாளே. தடதடவென்று கீழே இறங்கி ஓடி வந்தாள். பாட்டி,
அம்மா மறுபடி பெண் பார்க்க ஏற்பாடு செய்கிறாளே, என்ன செய்வேன் சொல்லுங்க, பதறினாள் பேத்தி. நான் இருக்கேன் உதவி செய்ய, உனக்கு ஏன் பயம்? பேசாம இரு, நல்லா யோசிச்சு ஒரு பிளான் செய்கிறேன். பாட்டி அபயம் கொடுத்தால். பேத்தி மன அமைதியுடன் மெல்ல மாடிப்படிகளில் ஏறினாள். முன்னறையில் காலை பத்திரிகையை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சாரதா. ஃபியட் கார் ஒன்றை உள்ளே அனுமதிக்க காவலால் கேட்டை அகலமாக திறப்பதை ஜன்னல் வழியே பார்த்தாள். விடியும் போதே எரிச்சலுடன் புறப்பட்டு விட்ட வெயில் நெருப்பை வாரி இறைத்து கொண்டிருந்த காலை வேலை. யார் அவளை தேடிக்கொண்டு அது சமயம் வருவது? விருக்கென்று எழுந்து சாப்பாட்டறையில் இருந்த கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். ஸ்நானம் செய்துவிட்டு ஈரக்கூந்தலை காய வைத்து அள்ளி முடிச்சிட்டு கொண்டு பூஜையறை தட்டில் மீதி இருந்த மல்லிகை சரத்தை கூந்தலில் செருகிக் கொண்டு கணவன் அலுவலகம் புறப்பட்டு சென்றதும் 10 மணி சாப்பாட்டை முடித்துக்கொண்டு திருப்தியுடன் வாயில் குதப்பிய வெற்றிலை உதடுகளுக்கு சிவப்பேற்றிக் விட்டிருக்க லேசாக பூத்த வியர்வையில் குங்குமம் சிறிது கலைந்த நெற்றியுடன் ஓய்வாக வீட்டிலிருக்கும் குடும்பத் தலைவியை கண்ணாடி காட்டியது. குழாயை திருப்பி வாயை வாஷ் பேசினில் கொப்பளித்து துடைத்து கொண்டு இடக்கை மோதிர விரல் நகத்தால் நெற்றி குங்குமத்தை கண்ணாடியில் பார்த்து திருத்தி கொண்டு மெல்ல வாசல் பக்கம் வந்தாள். காரை விட்டு இறங்கிய யோகாம்பாலுக்கு 2 படிகள் ஏறி வராண்டாவிற்கு வருவதற்குள் மூச்சு திணறியது. ஜெகநாதன் வீட்டு சம்பந்தம் தவறி போனது நல்லதுதான். வேறு யாரும் முந்திக் கொள்வதற்கு முன் அவள் விஷயத்தை விரைவாக முடித்துவிட வேண்டும் என்ற அவசரத்தில் அவள் புறப்பட்டு வந்தாள். ஏற்கனவே ஸ்தூல சரீரம், மனதில் பொங்கி புரண்டு கொண்டிருந்த ஆசை மூச்சை அடைக்க அவள் வராண்டாவில் ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஒரு கணம் நின்றாள். அழைப்பு மணியை மெல்ல அழுத்தியதுமே கதவை திறந்து விட்டாள் சாரதா. நீலு வீட்டிலிருந்து அப்படியே வரேன், போனில் தெரிவிச்சிட்டு வர அவகாசம் இருக்கல என்ற சமாதானத்துடன் உள்ளே நுழைந்தாள் யோகாம்பாள். சாரதா தன் கணவரை விட நேரம் காலத்தை பற்றி ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறவள். திடீரென்று அவளை பார்க்க யாராவது தேடிக்கொண்டு வந்தால் அவளுக்கு கட்டோடு பிடிக்காது. முன்னதாக தெரிவித்துவிட்டு பிறகு அவளது சௌகரியத்தின்படி அவளை பார்க்க வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள். வாங்க உட்காருங்க, அரை மனதுடன் உபசரித்தாள். சோஃபாவில் சரிந்து கொண்டதுமே படப்படத்தாள் யோகாம்பாள். என் நாத்தனார் காமாட்சி உங்ககிட்ட முந்தா நாள் கூட டெலிஃபோன்ல விவரமா சொன்னாலாம். ஜாதகங்கள் நல்லா பொருந்திருக்கிறதால பெண்ணை நீங்க வந்து பார்த்துட்டா பின்னால எல்லாம் தீர்மானிச்சுக்கலாம்னு சொன்னாலாம். நேரில் சொல்லிட்டு போகலாம்னு கிளம்பி வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான். ராகு காலத்துக்கு அப்புறம் பெண் பார்க்கறத வச்சுக்கலாம்னு யோசனை. உங்க சௌகரியம் மென்று விழுங்கினாள். வியாபார உலகத்தில் பெரிய புள்ளியான பதஞ்சலியின் மனைவி யோகாம்பாள். ஒரு பெண் ஒரு பிள்ளை என்கிற சிறு குடும்பம். அம்மாவைப் போல பெண் கொஞ்சம் இரட்டை நாடி என்பதை தவிர பார்க்க நன்றாகவே இருப்பாள். நல்ல கண்ணியமான குடும்பம். சாரதா இன்னும் ஏன் தயங்கணும்? ஜெகநாதன் வீட்டவர்கள் தங்கள் மகளுக்கு வேறு இடம் பார்த்து முடிக்கும் முன் அவர்களது வீட்டுக்கு நாட்டு பெண் வந்துவிட வேண்டாமா? தன் ஆவலை துளியும் முகத்தில் காட்டாது அமுத்தலாக பதிலளித்தாள். இவரை கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அந்த விபத்துக்கு அப்புறம் சுகுமார் இப்போதுதான் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனது சௌகரியத்தையும் கேட்கணும். யோகாம்பாள் ரொம்பவே அவசரப்பட்டாள். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாம பெண் பார்க்கறத உங்க விருந்தினர் பங்களாவிலேயே வச்சுக்கலாமே. அதுவும் ஒரு நல்ல யோசனை என்று சாரதாவுக்கு தோன்றியது. சுகுமார் இருக்கும் நிலையில் பெண் வீட்டவர்கள் பெண்ணை அங்கே அழைத்து வந்து காட்டுவதுதான் நல்லது என்று எண்ணினாள். அடுத்த நாள் மாதர் சங்கத்திலே என்ன நடக்கும் என்பதை கற்பனையில் ஒரு கணம் பார்த்து பூரித்தாள். சங்கதி தெரியுமா உனக்கு? யோகாம்பாள் தன் பெண்ணை அழைச்சு கொண்டு நேரே திருவான்மியூர் பங்களாவுக்கு போய் சுகுமாருக்கு காட்டிட்டு வந்திருக்கா. வரதட்சணை சீர் இதுகளை தான் ஒதுக்க முடியலன்னு நாம் ஒரு பக்கம் போர் தொடுத்து கொண்டிருக்கோம். இன்னொரு பக்கத்தில் பெண்ணை பெற்றவர்கள் சம்பிரதாயத்தை கூட ஒதுக்கிட்டு பெண்ணை கையில் பிடித்து கொண்டு நேரே மாப்பிள்ளை இருக்கும் இடம் தேடி போய் விடுகிறார்களே, வெட்கம் என்று பலத்த கிசுகிசுப்பு கேட்கும். சந்திராவின் முகத்தை அப்பொழுது பார்க்க வேண்டுமே. இவர் சரின்னு சொல்லிடுவார். எதுக்கும் 2 பேரையும் கேட்டுட்டு நான் ஃபோன் செய்யறது தான் முறை என்றாள். யோகாம்பாள் எல்லாவற்றிற்கும் தலையை ஆட்டினாள். பெண்ணை பெற்றவள் என்றதுமே எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்தாக வேண்டும். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கிளம்பினாள். வெளியே கிளம்ப ஆயுத்தமாக்கி கொண்டிருந்த சித்தி பார்வதி வாசலில் டாக்ஸி வந்து நிற்பதைக் கண்டு ஆவலுடன் முன்பக்கம் தலையை நீட்டினாள். அந்த வேளையில் சந்திராவின் மைத்துனர் மகன் ராஜு வர காரணம் ஓசைப்படாது நடையில் நின்றபடி கவனித்தாள். ராஜு வழக்கம் போல கால் ஷூக்களுடன் டக் டக் என்று நடந்து சாப்பாட்டறைக்குள் வந்து நின்றான்.
நீலகண்டன் வீட்டவர்களும் ஜாதகத்தை பார்த்துட்டாங்க. நல்லா பொருந்திருக்கான். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாம். பெண் பார்க்க வரலாமான்னு என்ன கேட்டாங்க. நான் தலையிட்டு கொண்டிருக்கிற விஷயம் இது. வெற்றிகரமாக முடிய வேண்டாமா? உரத்த குரலில் சிரித்தான். உட்காந்து பேச. ஏன் இப்படி ரெக்க கட்டின்னு பறக்கிற? டிஃபன் கொண்டு வர சொல்றேன். சாப்பிட்டு கொண்டே எல்லாத்தையும் சொல்லு. சந்திரா மகிழ்ச்சியுடன் சொன்னாள். நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்ல இருக்கேன். ஒரே வேலை தான் சாப்பாடு. ராத்திரிக்கு 2 சுக்கார் ரொட்டி தான் சாப்பிட்றேன். நடுவில் காஃபி டிஃபன் எதுவும் பேசப்படாது. நான் இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காத்தால வந்து பெண் பார்க்குறப்ப கலந்துப்பேன். ராத்திரி 8 மணிக்கு மேலே நான் ஃபோன் பண்ணுறேன். சித்தப்பா கிட்ட கேட்டு தீர்மானமாக சொல்லுங்க. பரபரப்பாக சொல்லிவிட்டு திரும்பினான். சித்தப்பாவுக்கு ஏற்கனவே இந்த வரனை பற்றி சொல்லியிருக்கேன். அதனால அவர் சரின்னு தான் சொல்ல போறார். நீ தாமதம் பண்ணாம அவங்க வீட்டில் விஷயத்த சொல்லிடு. கொஞ்சம் உரத்த குரலில் சந்திரா உற்சாகமாகவே பேசினாள். பாட்டியும் பேத்தியும் அன்று மாலை வெளியே கிளம்பிய போது வெகு நேரம் வரை பார்வதி வாயை திறக்கவில்லை. திருவான்மியூர் நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் தான் கேட்டதை மெல்ல அவிழ்த்தாள். இனிமேல் நாம் காத்துட்டு இருக்கிறது தப்பு. ஏன் பாட்டி அப்படி சொல்றேல்? பேத்தி காரை ஓட்டிக்கொண்டே திரும்பாது கேட்டாள். உங்க அம்மா உனக்கு வேற இடம் பார்த்துட்டு இருக்காளே. உன் ராஜு அண்ணாவின் வேலை இது. ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க வரப்போறாங்க. திடுக்கிட்டு போன வீணா காரை பதட்டமாக சாலை ஓரத்திலே நிறுத்தினாள். ஏன் பாட்டி இதை நீங்க புறப்படும் முன்னே என்கிட்ட சொல்லல? கோபமாக கேட்டாள். உங்க அம்மாவோட நீ சண்டை போட ஆரம்பிச்சிடுவ. அதனால லாபம் இல்லை. அதனால சொல்லல. பாட்டி நான் இப்ப என்ன பண்ணுவேன் பாட்டி? கவலையும் துயரமுமாக கேட்டாள் வீணா. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உன்னை சந்திரா வற்புறுத்த முடியாது. ஆனாலும் அந்த வீட்டில இருந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்த பின்னாடி பெண் தனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றான்னு சொன்னா நன்னா இருக்காது. இந்த பெண்ணுக்கு ரொம்ப திமிர். வந்த வரனையெல்லாம் எட்டி ஒதைக்கிறாளே என்று பலதும் பேசுவாங்க. அந்த அளவுக்கு விஷயம் போறதுக்கு முன்னாடி நாம தடுத்துடணும். திருவான்மியூருக்கு சட்டுன்னு போ. பாட்டி பேத்தியை அதட்டினாள். சுகுமார் வழக்கம் போல அவளது வருகைக்காக வராண்டாவிலே உட்கார்ந்திருந்தான். ஆனால் பரபரப்புடன் காணப்பட்டான். உங்களிடம் ஒரு முக்கிய சங்கதியை சொல்ல வந்திருக்கேன். கூறியபடி ஒரு பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் வீணா. பாட்டி பார்வதி தயங்கியபடி ஒரு ஓரமாக இன்னொரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். சுகுமார் வயதிலே மிகவும் சிறியவன் என்றாலும் அவளுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. புடவை தலைப்பை இழுத்து கையை நன்றாக பொத்தி கொண்டாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பெண் பார்க்க வரப்போறாங்க. யாரோ நீலகண்டனா? அவர் பிள்ளையத்தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா மும்முரமாக ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கா. உன்னிடமும் நான் ஒரு சங்கதியை சொல்ல காத்து கொண்டிருக்கேன். என்ன அதிசயம் இது? தான் பெண்ணை கூட்டி கொண்டு வந்து இந்த வீட்டுல பெண் பார்க்கும் படலத்தை ஆரம்பிக்க யாரோ பத்தஞ்சலியாம். அவர் வீட்டில இருந்து எல்லாரும் இங்க வரப்போறாங்களாம். நீங்க என்ன செய்வதாக உத்தேசம்? வீணா அதட்டலாக கேட்டாள். நீ என்ன செய்ய போற? அத முதல்ல சொல்லு. பாட்டி சொல்றபடி நான் நடக்க போறேன். அவ எனக்காக ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கா. பாட்டியம்மா உங்களுக்கு பெரிய நமஸ்காரம். அந்த பிளானை எனக்கும் சொல்லித்தாங்க. நானும் ஒரு பெரிய இக்கட்ல மாட்டிக்கொண்டிருக்கேன். வேடிக்கையாக சிரித்தான். பார்வதிக்கு லேசாக கோபம் வந்துவிட்டது. இது வேடிக்கையாக பேசி விளையாடுகிற சமயமா? 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுறீங்க. கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இருக்கு. 2 வீட்டு பெரியவங்களும் சம்மதிச்சிட்டா பிரச்சனையே இல்ல. எப்படி சம்மதிக்க வைக்கிறது? 2 பேரும் 2 துருவத்தை பாக்குறாங்களே. கொஞ்சம் நிதானமா நான் சொல்றபடி 2 பேரும் செய்யுங்க. இந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாம ஆனந்தமா நடக்கும். பார்வதி மர்மமாக சொன்னாள். அப்படியா? இருவரும் வியப்புடன் அவளை பார்த்தனர். தன்னை ஒரு பொருட்டாக மதித்து பத்மநாபனின் செல்ல பிள்ளை யோசனை கேட்கிறானே என்றவரை பார்வதிக்கு மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளவில்லை. கர்வத்துடன் லேசாக புன்னகைத்தாள். பின்னர் தொண்டையை செருமிக்கொண்டு மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தாள். சந்திராவுக்கு ஒரே மனக்குழப்பம். சற்று கோயில் வரை சென்று வரலாம் என கிளம்பியவள் மாடியில் நின்று கீழே இறங்கி வந்தாள். வழக்கம் போல பாட்டியும் பேத்தியும் வீட்டில் இருக்கவில்லை. பின்பக்கம் இருந்த அறைக்குள் சென்று தன் கைப்பை ஒன்றை அலமாரியிலிருந்து எடுக்க போன போது தோட்டத்தில் கட்டியிருந்த அவர்கள் வீட்டு நாய் ஆக்ரோஷமாக குரைத்தது. வந்த வேலையை விட்டுவிட்டு முன்பக்கம் விரைந்தாள். அவளால் நம்பவே முடியவில்லை. நெஞ்சில் ஒரே படபடப்பு. மூச்சு அடைத்து விடும் போன்றதொரு பரபரப்பு. பத்மநாபனின் செல்லப்பிள்ளை சுகுமார் டிரைவர் ஓட்டி வந்த தன் சிவப்பு டொயோட்டோவிலிருந்து ஊன்றுகோல் உதவியுடன் மெல்ல இறங்குவதை கண்டால் அவள் யோசிக்கும் முன் சுகுமார் மெல்ல தயங்கியபடி படியேறி வராண்டாவை தாண்டி உள்ளே வந்து நின்றுவிட்டான். திகைத்து போனாள் சந்திரா. அது சமயம் வீட்டில் சமையல்காரம்மா இல்லாது போனது நல்லது என்று எண்ணம் வந்தது.
எட்டி பார்த்து முன்னரையில் என்ன விஷயம் நடக்கிறது என்பதை அவள் தெரிந்து கொள்ள பாடுபடுவாள். ஜெகநாதன் இன்னமும் அலுவலகத்திலிருந்து வரவில்லையே என்ற குழப்பத்துடன் இருந்தவள், வாங்க உட்காருங்க என உபசரித்தாள். காலில் அடிபட்டு நசுங்காமல் இருந்ததாக கேள்விப்பட்டதும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்ப கொஞ்சம் தேவலதானே? ஏதோ பேசி வைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் கேட்டாள். சுகுமார் லேசாக முறுவலித்தபடி தன் பேண்ட் பைக்குள் கையை விட்டு ஒரு கடிகாரத்தை எடுத்தான். வீணா கையை கழுவும் போது கழற்றி வைத்து விட்டு போன அவளுடைய கடிகாரம் என்றபடி ஜெகநாதன் தன் மகளுக்கு பரிசாக வாங்கி தந்திருந்த அந்த கடிகாரத்தை காஃபி மேஜை மீது வைத்தான். சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டது. வீணாவின் கடிகாரம் எப்படி இவன் கையில் வந்தது? வியப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீங்க ஆச்சரியப்படுறது சகஜம்தான். என் மேல கொண்டிருந்த அனாவசிய மனத்தாங்கலை வீணா இப்ப மறந்துட்டா. எனக்கு காலில் அடிபட்டு விட்டதுன்னு கேள்விப்பட்டதும் என்னை நர்சிங் வந்து தினமும் பார்த்து விட்டு போனாள். அப்படியா சங்கதி? பாட்டியும் பேத்தியும் தினமும் வெளியே சென்று வந்த ரகசியம் இதுதானா? சந்திராவின் மனம் உள்ளூர கோபத்தில் குமுறியது. சந்தோஷம், உட்காருங்க என்றால் மேலே எதுவும் பேச தோன்றாது. உங்ககிட்ட இந்த கடிகாரத்தை சேர்க்க நான் புறப்பட்டு வந்ததற்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. சுகுமார் மறுபடியும் முறுவலித்தான். சந்திராவின் நெஞ்சு கலவரத்தில் தீவிரமாக அடித்து கொண்டது. வீணாவும் நானும் ஒருவரை ஒருவர் நன்னா புரிஞ்சு கொண்டு விட்டோம். அதனால நேரடியா உங்களை பார்க்க வந்திருக்கேன். வீணாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். உங்களது அனுமதியும் ஆசையும் கிடைச்சா. சந்திராவுக்கு ஒரே திகைப்பு. உதட்டை கடித்து கொண்டால், நிக்கிறீங்களே உட்காருங்க. வீணா அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இது. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்றால் மெல்லிய குரலில். உங்க 2 பேர்கிட்டையும் கேட்கத்தான் இங்க அவசரமா வந்தேன். அவர் வர்ற வர காத்திருந்து முடிவை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்றபடி உட்கார்ந்து கொண்டான். அது சமயம் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. அலுவலகத்திலிருந்து திரும்பி இருந்த ஜெகநாதன் காரில் நின்று இறங்கி வேகமாக உள்ளே வந்தான். உங்ககிட்ட பேசணும்னு சுகுமார் வந்திருக்கார் என்று பாதி வழியிலே அவனை மடக்கிய சந்திரா எச்சரித்தாள். திடுக்கிட்டு போய் நின்றான் ஜெகநாதன். மனைவி செய்த ஜாடையை கவனித்துவிட்டு தொண்டையை செருமிக் கொண்டு முன்னறைக்குள் நுழைந்தான். எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே உட்கார். இப்போ கால் நல்லா குணமாயிட்டதா விசாரித்தபடி எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டான். சுகுமார் உங்ககிட்ட தான் அந்த முக்கிய விஷயத்த பேசணும்னு கொஞ்ச நேரமா காத்துன்னு இருக்கார் சந்திரா ஆரம்பித்தாள். ஜெகநாதனது புருவங்கள் வியப்பில் எழும்பின. உங்க பெண் வீணாவும் நானும் ஒருவரை ஒருவர் விரும்புறோம். கடந்த சில நாட்களாக நாங்க 2 பேரும் சந்திச்சு பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உங்க அனுமதியும் ஆசையும். ஜெகநாதன் அதிர்ந்து போய் விட்டான். இது என்ன கூத்து? வீணாவை கேட்காம என்ன பதில் சொல்றது? அவளும் அவ பாட்டியும் வெளியில போயிருக்கா. சந்திரா அடிக்குரலில் சொன்னால், பரவாயில்ல, அவ வரும் வர காத்திருக்க. உங்களுக்கு நான் இங்க தங்கி இருக்கிறத பத்தி ஆட்சேபனை ஒன்றும் இல்லையே. ஜெகநாதன் பதில் சொல்லாது சந்திராவை பார்த்தான். நீ காத்திருப்பதை பற்றி எனக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை. சந்திரா, 2 பேருக்கும் சாப்பிட காஃபி டிஃபன் கொண்டு வா என்றான். சந்திரா சட்டென்று உள்ளே மறைந்தாள். இந்த பெண் இந்த சமயம் பார்த்தா வெளியில போகணும், எங்க போயிருப்பா யோசித்தபடி அவசரமாக அடுப்பை ஏற்றி பாத்திரத்தில் பாலை நிறைத்து காய்ச்சத் தொடங்கினாள். பத்மநாபன் தமது அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்து கொஞ்ச நேரம் சென்று விட்டிருந்தது. மனைவியுடன் சுகுமாரை போய் பார்த்து அந்த வரன் விஷயமாக பேச வேண்டும் என கிளம்பிக் கொண்டிருந்தார். பெண் துர்காவும் மனைவி சாரதாவும் அவருடன் புறப்பட அலங்கரித்து கொண்டு மாடியிலிருந்து கீழே வந்தார்கள். அழைப்பு மணியின் அழுத்தமான ஓசையை கேட்டு சாரதா விரைந்து சென்று வாயிற்கதவை திறந்தாள். அவளுக்கு ஒரே திகைப்பு. சந்திராவின் மகள் வீணா இந்த நேரத்தில் எதற்கு இங்கு வந்து நிற்கிறாள்? கௌரவத்தை முன்னிட்டு வலுக்கட்டாயமானதொரு புன்னகையுடன் வாமா உள்ள என வரவேற்றாள். கடுமையாக விழித்த பத்மநாபனையும் வியப்புடன் பார்த்து கொண்டு நின்ற துர்காவையும் கண்டு பயந்து போனாள் வீணா. உங்ககிட்ட தனியா நான் ஒன்னு பேசணும் மெல்லிய குரலில் தடுமாறினாள். என்னம்மா புதிர் போடுற? இப்படி வா, என்ன சொல்லணுமோ சட்டுன்னு சொல்லு. நாங்க அவசரமா சுகுமார பார்க்க கிளம்பிட்டு இருக்கோம் என்றபடி அவளை முன்னரை பக்கம் அழைத்துச் சென்றாள். அவர் எங்க வீட்டுக்கு என் அப்பாவை பார்க்க போயிருக்கார். நான் இங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன சொல்ற? நானும் சுகுமாரும் இந்த சில நாட்களாக தினமும் திருவான்மையூர் கெஸ்ட் ஹவுஸ்ல சந்திச்சு பேசிக்கொண்டோம். நாங்க கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறோம். தெரியாதனத்தால நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். அதை நீங்க மறந்து என்னை மன்னிச்சு உங்க நாட்டு பெண்ணாக ஏத்துக்கணும்னு கேட்க தான் வந்திருக்கேன். என்ன சுகுமார் ரொம்ப லவ் பண்றார். நானும் அவரை. நீங்க மறுத்தா எங்க மனசு உடைஞ்சு போயிடும். ப்ளீஸ் மன்னிச்சிடுங்கோ என்று பேசியவள் விசும்பிக் கொண்டே அவளது பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தாள். சாரதாவின் நெஞ்சை என்னமோ அடைத்தது. குனிந்து அவளை வாரி நிறுத்தினாள். அழாதேம்மா என்று பரிவுடன் கண்களை துடைத்து விட்டாள். இப்படி வாங்கோ
என்று கணவனை பின்பக்கம் வர ஜாடை செய்து அழைத்து போய் பரபரப்புடன் பேசினாள். அப்படியா, இப்போ என்ன செய்ய சொல்ற? வியப்புடன் கேட்டார் பத்மநாபன். இப்போ நாம் வீணாவை அழைத்து கொண்டு அவாத்துக்கு போக போறோம், அவ்வளவுதான் என்று சிரித்தாள் சாரதா மகிழ்ச்சியுடன். வாசலில் வந்து நின்ற பென்சிலிருந்து இறங்கிய பத்மநாபனை கண்டதும் எழுந்தோடி சென்று மனத்தாங்கள் எல்லாவற்றையும் மறந்து வரவேற்றான் ஜெகநாதன். அவர்கள் பின்னால் தயங்கிக் கொண்டு வந்த வீணா ஓடிச் சென்று அம்மாவின் தோலை பற்றி இறுக அணைத்து கொண்டாள். அம்மா, சுகுமாரும் நானும் என்று சொல்ல முடியாது துயரமும் மகிழ்ச்சியுமாக விம்மினாள். சின்னவா 2 பேரும் சொல்லிட்டேல், நாங்க பெரியவர்கள் சொல்ல வேண்டாமா என உரத்த குரலில் கலகலப்பாக பேசிய பத்மநாபன் திரும்பினார். என்ன ஜெகநாதன் சார், முடிவு தெரியணுமே என்றார் வேடிக்கையாக. ஜெகநாதன் மனைவியின் அணைப்பில் இருந்த மகளை பார்த்து முறுவலித்தான். உங்க முடிவுதான் எங்க முடிவு. இனிமேல் மேற்கொண்டு செய்ய வேண்டியதை துரிதமா கவனிக்கணும். சுப காரியங்களை தள்ளி போடக்கூடாது, சரிதானே என்று முறுவலித்தான். மகளின் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை தன் கையால் துடைத்து விட்டாள். சரியான அசடு. தும்ப விட்டு வாழை பிடிச்சா இப்படித்தான் போகட்டும். இனிமேலாவது சுகுமார் கையை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு சுகமா தீர்காயசோட பல்லாண்டு சகல சௌபாகியத்தோட வாழுமா. தழதழத்தபடி மகளின் நெற்றியில் புரண்ட கூந்தலை ஒதுக்கிவிட்டாள். கண்களில் பணித்த கண்ணீரை சமாளித்துக் கொண்டு சந்திரா மகளின் முதுகை பரிவுடன் தடவினாள். மெல்ல பின்கட்டிலிருந்து வந்து எட்டி பார்த்த பாட்டி பார்வதி ஒன்றுமே தெரியாதவள் போல, என்ன ஒரே சிரிப்பும் கும்மாலுமுமாக இருக்கே? சந்திராவிடம் தனிந்த குரலில் கேட்டாள். உங்களுக்கு தெரியாதுன்னா கேக்குறீங்க சித்தி? இந்த வீணா மனச ரொம்பவே மாத்திட்டு இருக்கீங்க. போய் உட்காருங்க, எல்லாருக்கும் காஃபி கொண்டு வரேன் என்று சமையலறைக்குள் புகுந்தாள் சந்திரா. இரு, நான் எல்லாருக்குமா சேர்த்து கலந்து வைக்கிறேன், நீ கொண்டு போய் கொடு. உன் பெண் வீணா குணத்துல உன்னையே கொண்டு இருக்கா. நீயும் ஜெகநாதனும் ஆரம்பத்துல எலியும் பூனையுமா இருக்கலையா? இப்போ எப்படி அந்யோன்யமா இருக்கீங்க? ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், உன் பெண் கல்யாணத்துக்கு முன்னமையே மனசை மாத்திக்கிட்டா. சுகுமாரோட மனசு ஒத்து போயிட்டா. இது மீண்டும் ஒரு பெண் மனதின் கதை, அவ்வளவுதான். சித்தி பார்வதி துணிச்சலாக சிரித்தாள். அவளை சந்திரா கோபித்து கொள்ள முடியுமா? மெல்ல சமையல் அறைக்குள் எட்டி பார்த்தாள் வீணா. பாட்டி அருகில் ஓடி வந்தாள். எனக்காக நீங்க எவ்வளவு சிரமப்பட்டேல், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி என்று பார்வதியை இறுக கட்டிக்கொண்டு அவளது கன்னத்தில் சப்பென்று முத்தம் கொடுத்தாள் பேத்தி. போதும், என்னை விடு, விழிப்பாக்கிட்ட. அது போகட்டும், நான் சொன்னபடி சமத்தா கேட்டு நடந்த காரியத்தை ஜெயிச்சிட்ட. நல்லா இருமா, அது போதும். பார்வதி கண் கலங்கி போனாள். பாட்டி, அது மட்டும் போதாது. இனிமேல் நீங்க எங்களோடையே இருக்க போறீங்க, சரிதானே? செல்லமாக பாட்டியின் கன்னத்தை கிள்ளினாள். தேங்க்யூ வீணா என்று பாட்டி சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் சிரிக்க, சந்திரா கூட குலுங்கி சிரிக்க, அந்த சிரிப்பின் ஒளி முன்னறையிலிருந்து எழுந்த சிரிப்பின் ஓசையுடன் கலந்து வீடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது.